Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்ச் வீடியோ எதுவும் போடலை. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டுக்கு தான் ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். சிஸ் பீட் ஸ்டோன்ஸ் எல்லாமே எவ்வளவு அரேஞ்ச் பண்ணாலும் கலையுது, ஏதாவது அரேஞ்ச் பண்ண டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ் ப்ளீஸ். சிஸ் பீட்ஸ் கருக்காமல் இருக்க ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்கு பீட் ஸ்டோன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வழி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க வீடியோ போடுங்க ப்ளீஸ், டீட்டெயில் வீடியோ ப்ளீஸ் சிஸ். ஸோ எப்படின்ட்டு சாருமதிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய பீட்ஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் எந்த மாதிரி நம்மளோட பீட்ஸை கறக்காமல் எப்படியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு டிஃபன் பாக்ஸ், கொஞ்சம் டேமேஜ்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஒரு டிஃபன் பாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளாடி நான் என்னென்ன வச்சுருக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் செயின் அண்ட் லேசஸ் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சும்மா ஓப்பனில் நம்மளோட மெட்டீரியல்ஸை நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ என்னோடய ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோலில் நான் சுற்றி வச்சுருக்கேன். மற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது சிக்கு பிடிச்சிரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் செப்பரேட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டிக் எடுத்து அதை க்ளீன் பண்ணி நீட்டு அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே வச்சுருக்கேன் அரேஞ்ச் பண்ணி. அண்ட் இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் லேசஸ் இருக்குது. ஸோ சில்வர் கலரில் ஒரு லேஸ் இருக்குது, அண்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் லேசஸ் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா நான் அழகாக ரோல் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே பார்க்குறதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு வச்சிட்ருக்கேன். அண்டு இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ளவுஸஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியது தான். ஸோ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில் எல்லாமே, நம்ம கையாலே நம்மளோட ப்ளவுஸஸுக்கு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ்னு தான் சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாமே நான் ஆல்ரெடி வாங்கி வேறு ப்ளவுஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதோட பேலன்ஸ் தான் இது எல்லாமே. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டோன் செயின் அண்ட் லேசஸை இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேஸ் தான், பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த லேசஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளோட ப்ளவுஸஸுக்கு. செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இந்த லேசஸையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அதோட எண்டு நம்ம அப்படியே விட்டுருவோம் இல்லையா? ஸோ அப்போ சிக்கு பிடிக்காதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எண்டில் நீங்கள் ஒரு பின் ஏதாவது வச்சுக்கோங்க, சேஃப்டி பின் ஏதாவது குத்தி விடுங்க, இல்லை நீங்கள் செலோ டாப் ஏதாவது பேஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும், நமக்கு அது கலையாது. ஸோ நீங்கள் ரோல் பண்ணி வச்சது அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்ததுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு. ஸோ அதை எனக்கு இதை ஓகே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் என்னோடய கபோர்டில் வச்சுப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு இது ரொம்பவுமே நல்லா இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நம்மளால் நிறைய லேசஸ் வாங்கி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ அட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சம் இதை விட ரொம்ப குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
ஒரு 4 லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா 5 லேயர்ஸ் இருக்குது. லைக் நம்மளால் வந்து இது வந்து அழகாக நம்மளால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது. அண்ட் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். அண்ட் இது ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய கலர் ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் 400 சம்திங்க்கு வாங்கினேன். இது எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் இப்போ இந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. லைக் க்ரீன், பிங்க்கு, டார்க் பிங்க், அதுக்கப்புறமா எல்லோ, ரெட்டு, இந்த மாதிரி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் நம்ம இப்போ ஒரு இடத்துல கொண்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் நிறையா திங்ஸ் வந்து இதில் வந்து சேவ் பண்ண முடியும், சேவ் பண்ணி வைக்க முடியும். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்பஸுக்காக இதை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா உங்களோட மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது திங்ஸாக இருக்கட்டும், ஸ்டேஷ்னரிஸாக இருக்கட்டும், அதை கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா நான் நம்மளோட த்ரெட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜரி த்ரெட், எம்ப்ராய்டரி த்ரெட் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா இவ்வளவு ஜரி த்ரெட்ஸும் தான் இருக்குது, ஜரி த்ரெட்டும் எம்ப்ராய்டரி த்ரெட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ஒரு ஜரி த்ரெட் வச்சுருக்கேன். அண்ட் இதோட ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 வரைக்கும் இருக்கும். ஷாப்பு ரேட்டு வேரி ஆகலாம். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருப்பீஸ் தான், வெறும் 20 ருப்பீஸுக்கு தான் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இது நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த எண்டில் நான் ஒரு செல்லோ டாப் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சிக்கு பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா வந்து அது அங்கே எங்கே வந்து இதாகி சிக்கு பிடிச்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான். ஸோ இது ஒரு காப்பர் கலரில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஏதாவது ப்ளவுஸஸுக்கு எம்ப்ராய்டரியும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த த்ரெட்டை வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதையுமே நீங்கள் பார்த்திங்கன்னா அதோட எண்டில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணல அப்படின்னா அதோட எண்டில் வந்து அந்த த்ரெட்டு வந்து இலகி நிற்கும் இல்லையா, அது அங்கே இங்கே மாட்டி சிக்கு பிடிச்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து அழகாக வந்து நம்மளோட செல்லோ டாப் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் ஒரு ஜரி த்ரெட் தான். ஸோ ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. லைக் காப்பர், சில்வர், கோல்டன், க்ரீன், ப்ளூ, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும். ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய டிசைன்ஸ் போட முடியும். இதில் நிறையா இருக்கும். ஸோ நம்மளால் நிறைய ப்ளவுஸஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். நான் பார்த்திங்கன்னா அந்த ஜரி த்ரெட் வாங்கி ரொம்ப நாளாச்சு. ஸ்டில் வந்து இது வந்து காலி ஆகலை, அப்படியே இருக்குது. என்னால் நிறைய ப்ளவுஸஸ்க்கு யூஸ் பண்ண முடியுது. ஸோ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பர்ஃபெக்ட் ஆரி லுக் கொடுக்கும். நம்ம நார்மல் நீடெலாம் பண்ணாலே ரொம்பவுமே ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் நான் வச்சுருக்கேன், 2 செட் வச்சுருக்கேன் பாருங்கள். சில்வர் கலரில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது க்ரே கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் தான். ஸோ இதையுமே நான் வச்சுருக்கேன். லைக் ஏதாவது எம்ப்ராய்டரி ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரில் இதெல்லாம் தான் இருக்குது. அண்ட் அதோட எண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரெட் 2-3 கலரில் த்ரெட்டு வச்சுருக்கேன். லைக் ஒயிட், பிளாக், ரெட், இந்த மாதிரி 3 கலர்ஸில் இருக்குது. நான் ஜஸ்ட் 3 கலர்ஸ் தான் வச்சுருக்கேன். நான் த்ரெட் அதிகமாக அதுக்கும் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு பாருங்கள், ரொம்பவுமே நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக எதுவும் இருக்காது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் லேயரில் இப்போ என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம வந்து நான் ஆல்ரெடி காணிச்சிருந்தேன். இப்போ செகண்ட் லேயரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ செகண்ட் லேயரில் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா சிசர்ஸ் வச்சுருக்கேன்,
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா B7000 க்ளூ. ஸோ B7000 க்ளூ பார்த்திங்கன்னா இது மீடியம் பேக் தான், கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பட் வந்து நீங்கள் பெரிய பேக் வாங்கினீங்கன்னாலும் இதில் வைக்கலாம். நம்ம அந்தளவுக்கு இதில் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ B7000 க்ளூ என்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணி கொஞ்சம் காலியாக இருக்குது, அண்ட் இன்னொன்று இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிசர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு அது யூஸ் ஆகும், அதுக்காக தான் சிசர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 2 குட்டி சிசர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து செல்லோ டேப்ஸ் வச்சுருக்கேன். செல்லோ டேப்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிற பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் நம்ம அந்த ஜரி த்ரெட் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் நான் 2 செலோ டேப் வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலி நமக்கு ஒன்று தேவைப்படும். பட் நான் இன்னொன்று வாங்கி வச்சுருக்கேன். சரி, நம்ம வேறு எங்கேயாவது வைக்கிறதுக்கு இங்கே வச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளேடு வச்சுருக்கேன். ஏதாவது கட் பண்ணுறதுக்கு எதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளேடு வச்சுருக்கேன் பாருங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒயிட் பென்சில் வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் பென்சில் எதுக்குன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நம்ம கிளாத்ஸ்லாம் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதோட சைஸ் ட்ரா பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஒயிட் பென்சில் தான். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒயிட் பென்சில் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பென்சில் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது க்ளூ பென் தான். ஸோ இதை க்ளூ பென்னுன்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது க்ளூ பென் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த க்ளூ பென் கூட நமக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த க்ளூ வந்து இப்படி தான் இருக்குது, ரெட் கலரில். இது ஒரு க்ளூ தான் பாருங்கள், இப்படி இருக்குது. ஸோ இது கவருக்குள்ளாடி இருக்கும் இந்த க்ளூ. இது நம்ம என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன பர்பஸுக்கு அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நமக்கு எடுக்கிறதுக்காக நம்மளோட க்ளூ பென்னை எடுத்து இந்த மாதிரி க்ளூவில் லைட்டாக இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். க்ளூவை குத்தி எடுத்துட்டு நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ ஸ்டோன்ஸை நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கிறப்போ நமக்கு எடுத்து நம்மளோட கையால் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி இந்த க்ளூ பென்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த க்ளூ பென். ஸோ இது நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் அதிகமாக இந்த க்ளூ பென் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய கைகளால் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா பண்ணலாம். நான் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ஃப்ரீயாக இருந்து பண்ணுற டைம் நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் வந்து இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பாருங்கள், இப்படி தான் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் இதோட பர்பஸ். ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ 25 ருபீஸ் 35 ருபீஸுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 லேயர்ஸ் பார்த்தாச்சு. இப்போது 3rd லேயரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ 3rd லேயர் வந்து எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளாடி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே நமக்கு வாங்க கிடைக்கும், லைக் செயின் மாதிரி நமக்கு வாங்க கிடைக்கும். அண்ட் இது எந்த பீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் தான். ஸோ வீட் பீட்ஸ் வந்து நம்ம செட்டாக இந்த மாதிரி வாங்கலாம். 40 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறப்போ நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோஸ்லேயுமே நான் சொல்லியிருப்பேன் அதோட ப்ரைஸ் 8 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். பட் நீங்கள் 40 ருபீஸுக்கு இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து நிறையா ப்ளவுசஸுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த பீட்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் வீட் பீட்ஸ் இருக்குது. அதனால் நான் இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து நான் எந்த இதுலேயுமே வைக்கலை, இந்த மாதிரியே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது தேவைப்படும் போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட் பீட்ஸ் வாங்கிக்கலாம். அண்டு இன்னொரு குட்டியான ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எகெயின் நம்மளோட ஒரு செயின் மாதிரி ஆரி பீட்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே தேவைப்படும் போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஆரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா 2 கலரில் இருக்கும். இந்த கோல்டன் பீட்ஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும், இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லான ஒரு வெரைட்டி தான். ஸோ அதனால தான் நான் இந்த செயினை செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அண்ட் என்கிட்ட பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டியும் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சின்னதாக ஒரு பாக்ஸ்குள்ளாடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இது பாருங்கள். இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் கோல்டனாக கொஞ்சம் அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக தெரியும். பட்
ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஒரு மேட் லுக் கொடுக்கும், ரொம்ப ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்காது, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்காது. பட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஷைனிங்காக கோல்டன் கலரில் இருக்கும். பட் அது ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும், டல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். அதனால் நான் பார்த்திங்கன்னா அதை செப்பரேட்டாக வச்சுருக்கேன், இது கூட வைக்கல. ஸோ இந்த ரோவில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த லேயரில் நான் இதுதான் வச்சுருக்கேன், இந்த 3rd லேயரில். ஸோ இதையெல்லாம் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸை வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நீங்கள் இந்த சிப்லாக் கூட வாங்கலாம். ஸோ சிப்லாக் உங்களுக்கு வாங்க கிடைக்கும், சிப்லாக் கவர், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நான் பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து நான் அப்படி வச்சுருக்கிறதுக்கு ரீசன், நான் அப்படியும் 2-3 டேஸில் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் நான் அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கும்போது ஓப்பன்லேயே நம்ம வச்சுக்கும்போது சீக்கிரமாக நம்மளோட பீட்ஸ் கருத்துரும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட 4th லேயரில் பார்த்திங்கன்னா நான் குட்டியாக நிறைய பாக்ஸஸில் நிறையா பீட்ஸ், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாமே குட்டி இதில் தான் இருக்கும். அண்டு ஸோ பாருங்கள், நிறைய இருக்குது. ஒவ்வொன்றில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக மட்டும்தான் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ அட் ஃபர்ஸ்ட் நானுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு தெரியாது, என்னோடய பீட்ஸும் கொஞ்சம் கருத்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பாக்ஸுக்குள்ளாடி இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன், குட்டி ஸ்டோன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் ரொம்ப குட்டி ஸ்டோன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸில் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ப்ளவுசஸுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு அடுத்த பாக்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய சுகர் பீட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து நிறையா ப்ளவுசஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 rupees 40 rupeesக்கு சுகர் பீட்ஸ் வாங்கி அந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சுருப்பேன். அண்டு நமக்கு நிறைய ப்ளவுசஸுக்கு இந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்டு யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிமைனிங் நம்மளால் இந்த ப்ளவுஸுக்குள்ளாடியே நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளாடியே நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ பாக்ஸோட மூடியில் நீங்கள் கொஞ்சோண்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருந்துச்சுன்னா இதிலே நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்குள்ளாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட நீடில், இந்த சுகர் பீட்ஸை நம்ம கோர்க்க யூஸ் பண்ணக்கூடிய நீடிலையே நான் அதுக்குள்ளாடியே தான் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், இந்த நீடிலால் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து கஷ்டம் இல்லை. ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு இந்த நீடில் கிடச்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த நீடிலாலே நம்ம வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது சுகர் பீட்ஸுக்கான நீடில் சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 12 தான், 12 சைஸ் நம்பர் நீடில் நான் இதுக்குள்ளாடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் போட்டு எப்போவுமே வச்சுருப்பேன், அப்போ எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வேறு தேட வேண்டாம். ஸோ நமக்கு இருக்கிறதுல இந்த சுகர் பீட்ஸ் எல்லாம் கோர்க்கிறதுக்கு தான் ரொம்ப குட்டியான நீடில் வேணும். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸில் நான் வந்து சுகர் பீட்ஸ் தான் சில்வர் கலரில் இருக்குது. ஸோ இதை தான் வச்சுருக்கேன். ஸோ சில்வர் கலர்லேயுமே சுகர் பீட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கோல்டன் கலரில், காப்பர் கலரில் என்னென்ன பீட்ஸ், ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி சில்வர் கலர்லேயும் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வீட் பீட்ஸை இந்த மாதிரி தான் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸுக்குள்ளாடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே என்னோட அந்த பெரிய பாக்ஸுக்குள்ளாடி நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது நம்மளோட வீட் பீட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து செயின் மாதிரி வச்சுருக்கோம், அதை நம்ம கண்டிப்பாக இனி அடுத்த இதில் போட போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீட் பீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீட்ஸ்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய ஒர்க் பண்ண முடியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ப்ராப்பராக எடுக்க முடியல. அண்ட் இந்த ஒவ்வொரு குட்டி பாக்ஸோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 rupees தான். 5 rupeesக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ். நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்கி நீங்கள் அழகாக அவங்களோட ஒவ்வொரு பீட்ஸ், ஸ்டோன் எல்லாம் நீங்கள் தனித்தனியாக போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு கிளிட்டர் பீட் தான். இதில் ஜஸ்ட் நான் ஒரு ஊசி போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஊசி வந்து அடிக்கடி தொலைஞ்சிரும். இதை செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது செப்பரேட்டாக ஒரு பாக்ஸுக்குள்ளாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீடில் தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து ஏதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆரி பீடாக இருக்கட்டும், அது ஸ்டிச் பண்ணேன்னா அதிலேயே அதோட அந்த சைஸ் நீடில் போட்டு வச்சுருப்பேன். எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து சைஸ் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான்.
அண்ட் எப்போவுமே நம்ம வந்து நம்மளோட ப்ளவுசஸுக்கு நம்ம கையாலே ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்குவோம். அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அடுத்த ப்ளவுசஸுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் அப்படி தான் என்னோடய சேலஞ்சோட ஸ்டார்டிங்கில் வாங்கி நான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸுக்குள்ளாடி நான் இந்த மாதிரி குட்டி பீட்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு இதில் பெரிய சைஸ் காமிச்சிருந்தேன், இது அதில் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஸோ அதே இது இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பாக்ஸஸ் வாங்குங்க. ஆர் நீங்கள் சிப்லாக் கவர் வாங்குங்க. சிப்லாக் கவர் பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும், அதில் வந்து அதிலே ப்ரெஸ் பண்ணி போட்டுற மாதிரி இருக்கும் டைட்டாக. இதில் ரெண்டில் ஏதாவது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பீட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கருத்து போகாது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஸ்டோன் தான். இது வந்து லைக் மூன் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோன். இது என்னோடய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நான் இது ப்ளவுசஸுக்கு ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட ரிமைனிங் தான் இது. அண்ட் இப்போ கடைசியாக நம்மளோட லாஸ்ட் லேயரில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பீட் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணாதது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே யூஸ் பண்ணாததும் இருக்குது. ஸோ அதை நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது யூஸ் பண்ணாததும் இருக்குது, ப்ளஸ் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங்கையுமே நான் இந்த கவருக்குள்ளேயே வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட பீட்ஸ், உங்களோட ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து சுத்தமாக கருக்காது, அவ்வளோ சீக்கிரமாக கருத்து போகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப க்ளூ அப்ளை பண்ணாமல் நீங்கள் பண்ணாலே சீக்கிரமாக கருக்காது. அண்ட் நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். சோப் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நாசம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நான் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களால் இந்த மாதிரி வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைனா நீங்கள் குட்டியாக ஒரு பாக்ஸ் வாங்கி அதில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.